அனைவருக்கும் வணக்கம். 11th ஸ்டாண்டர்ட் பயிற்சி 2.12ல் மடக்கை சம்மந்தமான கணக்குகள்லாம் இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடுக்கு குறியீடுலேருந்து எப்படி மடக்கை குறியீடாக நம்ம மாற்றுறது அதான் இப்போ பார்க்க போகிறோம். சப்போஸ் பார்த்தீங்கன்னா a/x=y இந்த மாதிரி ஒன்று இருக்குது. இது வந்து அடுக்கு குறியீடு நம்ம சொல்கிறோம். இதை எப்படி நம்ம மடக்கை குறியீடாக அப்படி மாற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள், மடக்கைக்கு இங்கிலீஷில் லாகரதம் பேர், லாகரதம் நம்ம சொல்கிறோம். லாகுன்னு போட்டு இங்கே என்ன பேஸ் இருக்குது அந்த பேஸை அப்படியே இங்கே எழுதிக்கோங்க. இந்த எக்ஸையும் ஒய்யும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணுங்கள். y=x இப்படி எழுதிக்கோங்க. இதுதான் வந்து லாகரதமாக மாற்றுறது, அடுக்கு குறியீடை மடக்கை குறியீடாக மாற்றக்கூடிய ஒரு முறை. இதை ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு 3² = 9 நம்மளுக்கு தெரியும். இதை வந்து அடுக்கு குறியீடு, இதை எப்படி லாகரதமாக மாற்றுறது, அதை மடக்கை குறியீடாக எப்படி மாற்றுறது, லாகுன்னு எழுதிக்கோங்க. இங்கே பேஸ் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா 3 இருக்கா, 3 எழுதிக்கோங்க. இந்த 2வையும் 9 என்ன பண்ணுங்கள், இன்டர்சேஞ்ச் பண்ணுங்கள். 9 = 2. ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு அடுக்கு குறியீடையும் நம்ம லாகரதம், அதாவது மடக்கை குறியீடாக நம்ம மாற்றிக்கலாம். இதில் சில ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, லாகு சம்மந்தமான ப்ராப்பர்ட்டிஸ். லாக் ஆஃப் xy அதை மல்டிப்ளிகேஷனில் இருந்தால் தனித்தனியாக எக்ஸுக்கு தனியாக லாகு, ஒய்க்கு தனியாக லாக் எழுதி அடிஷன் போட்டுக்கணும், ப்ளஸ் போட்டுக்கணும். அதை பாருங்கள், லாக் எக்ஸு லாக் ஒய், பேஸ் பார்த்திங்கன்னா சேம் பேஸ், இங்கே என்ன பேஸ் இருக்கோ அதே பேஸை இங்கே அப்ளை பண்ணியாச்சு. ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா டிவிஷனில் இருந்தால் லாக் எக்ஸ் டு த பேஸ் ஒய், log x by y, பேஸ் வந்து ஏன்னு இருக்குது. இப்போ என்ன பண்ணணும், நியூமரேட்டருக்கு வந்து log x அது தனியாக லாக் போட்டுக்கோங்க. டினாமினேட்டர் போடுறதுக்குள்ள மைனஸ் போட்டுக்கணும். பேஸ் வந்து அதே பேஸ் log b. அப்போ இங்கே என்ன பேஸ் இருக்குது, ஏ இருக்கா பேஸு, அதே பேஸ் தான் இங்கேயும் அப்ளை பண்ணணும். ஸோ இங்கேயும் அப்ளை பண்ணிடணும். ஸோ log x by y log x minus log yன்னு எழுதிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா log x⁴n to the base a இந்த எண்ணை வந்து இப்படி கொண்டு வந்துங்க. ஸோ n log x to the base a இப்படி நம்ம எழுதிக்கலாம். இந்த log x to the base a, அப்போ லாக் எக்ஸ் எழுதிக்குவாங்க. இந்த பேஸுக்கு தனியாக ஒரு லாக் ஒன்று எழுதிக்குவாங்க. இங்கே என்ன பேஸ் அப்ளை பண்ணுறீங்களோ அதே பேஸை இங்கே அப்ளை பண்ணிங்க. இங்கே என்ன பேஸ் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம் உங்கள் இஷ்டம். அதாவது சம்மை பொறுத்து உங்களுக்கு என்ன பேஸ் தேவைப்படுதோ அது தகுந்த மாதிரி நீங்கள் பின்னு போட்டுக்கலாம், சின்னு போட்டுக்கலாம், 2ன்னு போட்டுக்கலாம், 5 எது வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இங்கே அடுத்தது பார்த்திங்கன்னா a/log x to the base a, இது என்ன இந்த பேஸ் பாருங்கள், ஏ லாகோட பேஸ் ஏ, இது ஈக்குவலாக இருக்கும் பட்சத்தில் நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரும்னா இந்த எக்ஸ் நம்மளுக்கு இங்கே கிடைக்கும் இந்த இடத்துல. அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னொரு ப்ராப்பர்ட்டி, இந்த ப்ராப்பர்ட்டி பாருங்கள், log x to the base x, இது ஈக்குவலாக இருந்ததுன்னா ஆன்சர் என்னென்னா நம்மளுக்கு 1 நம்மளுக்கு கிடைக்கும். இந்த ப்ராப்பர்ட்டியை பார்த்துட்டு அப்புறமா இது பார்த்துட்டுங்க புரியும். இப்போ பாருங்கள், இந்த ஒய்யை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம எதுக்குன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்தோம்ல, இதை பாருங்கள், இந்த ப்ராப்பர்ட்டி பாருங்கள். இது இந்த ப்ராப்பர்ட்டி படி என்ன ஆகுது, n வந்து முன்னாடி வந்துடுது இல்லையா, அதே மாதிரி இங்கே பார்க்குறப்ப இந்த இடத்துல y வந்து இப்படி எழுதிட்டா y log a to the base a. இப்போ பாரு, இந்த ப்ராப்பர்ட்டி படி இது ரெண்டு சேமாக இருந்தால் 1 தானே, அப்போ இதோட ஆன்சர் 1. அப்போ ஆன்சர் என்ன, y × 1, ஆன்சர் என்னென்னா y நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இன்னொரு ப்ராப்பர்ட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா log x to the base a, இதை நம்ம எப்படி எல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதை வந்து டினாமினேட்டரில் கொண்டு வந்தீங்கன்னா அப்படியே அந்த பேஸும் log a to the base x இப்படி மாறிடும் இந்த இடத்துல. இது எப்போ தேவையோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ வந்து எக்ஸசைஸில் வந்து நம்ம செகண்ட் சம் போகலாம். 3.12ல் கம்ப்யூட் log 27 base 9 minus log 9 to the base 27. இப்போ பார்த்தாலே தெரியும் பாருங்கள், log 27 base 9 இது அப்படியே மாறி இதுக்கு பாருங்கள், log 9 to the base 27. ஸோ பாருங்கள், சம்மை எழுதியாச்சு, LHS சம் எழுதியாச்சு. ஃபஸ்ட் டைம் அப்படியே நம்ம எழுதிட்டோம். செகண்ட் டைம் என்ன பண்ணுறோம் பாருங்கள், இது லாக், இது பேஸ் 9 இருக்குது, இது பேஸ் வந்து 27 இருக்குது. அந்த பேஸை நம்ம 1 ஆக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து டினாமினேட்டரில் எழுதிக்கலாம். டினாமினேட்டர் எழுதுக்கப்போ log 9 to the base 27 என்னாகும், log 27 to the base 9 அப்படி நம்மளுக்கு கிடச்சிடும். இது அப்படியே நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோம். அப்படியே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணப்போ log 27 base 9 whole square minus 1 whole divided by log 27 to the base 9 இப்படி நம்மளுக்கு கிடச்சிடுது. இப்போ என்ன பண்ணுறோம், இதை மட்டும் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கோம். இதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் log 27 to the base 9. இப்போ பாருங்கள், இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல இந்த லாகரிதம் நம்ம என்ன பண்ணுறோம், அடுக்கு குறியீடாக நம்ம மாற்றணும். அடுக்கு குறியீடாக என்ன மாற்றுறதுக்கு இந்த பேஸ் வந்து அப்படியே பேஸாக தான் இருக்கணும், இந்த பேஸாக தான் இருக்கணும். ஸோ எக்ஸை எப்படி கொண்டு வாங்க, 27 எப்படி கொண்டு வாங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல பார்க்குறப்ப இந்த பாருங்கள், இந்த பேஸ் அப்படியே 9 அப்படியே இருக்கா, இங்கே 27 இந்த சைடு கொண்டு வாங்க. இந்த எக்ஸை என்ன பண்ணுங்கள், பவர் ஆக்கிக்கணும். ஸோ 9 power x = 27. இப்போ 9 power x இருக்கு இல்லையா, 9 வந்து நம்ம என்ன பண்ணலாம், 3² நம்ம எழுதிக்கலாம். 27 3³ நம்ம எழுதிக்கலாம். அதாவது இந்த பேஸ் வந்து ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும்.
அப்போ இதை பார்த்தா 3/2x மல்டிபிள் பண்ணால் 3/2x = 3 cube. ஸோ பேஸ் ஈக்குவலாக இருக்கிறனால நம்ம என்ன பண்ணலாம், பவரை நம்ம ஈக்குவல் பண்ணிக்கிறோம். அப்போ 2x = 3, x = 3/2. ஸோ அப்போ நம்மளுக்கு இதோட ஆன்சர் நம்மளுக்கு கிடச்சிருது. இதோட ஆன்சர் என்னென்னா 3/2 நம்மளுக்கு கிடச்சிருது. 3/2 ஹோல் ஸ்கொயர் -1/3/2. ஸோ இது 3/2 தானே, இதோட ஆன்சர் 3/2 தானே இல்லையா, 3/2. இதை கால்குலேட் பண்ணால் 3/2 கால்குலேட் பண்ணால் 9/4 -1/3/2. ஸோ இதுக்கப்புறம் ஈஸி கால்குலேஷன் தான், உங்களுக்கே தெரியும் இல்லையா. கிராஸ் மல்டிப்ளிகேஷன் 9 - 4/4/3/2. 9 - 4 என்னென்னா 5/4. இதை நியூமரேட்டர் கொண்டு வந்தீங்கன்னா இன்ட்டு 2/3 நம்மளுக்கு கிடச்சிடும். ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா 2வையும் 4ஐயும் கேன்சல் பண்ணுங்கள், 2ன்னு ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 5/6 நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும் இந்த இடத்துல. ஸோ 5/6. ஓகே, தேங்க்யூ.